ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ். புதிய அறிவிப்பு. ஒரே நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விஜய். பிரேமலதா அதிர்ச்சி. 4வது நாளே வெறிச்சோடிய தேமுதிக அலுவலகம். காலியாகும் கூடாரம். என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ்? அண்ணாமலை விலகல். தமிழக பாஜகவில் பரபரப்பு. விடாப்பிடியாக இருக்கும் காங்கிரஸ். கரார் காட்டும் திமுக. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்று கோரிய வழக்கை வாபஸ் பெறுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. திரைப்படம் சென்சார் போர்டின் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காலையில் செய்திகள் வெளியாகின. இந்த கமிட்டி 20 நாட்களுக்குள் சென்சார் சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் இம்மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவது உறுதியாகி உள்ளது. சென்னையில் நடைபெற்ற ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காலையில் இந்து முறைப்படி நடந்த திருமணத்தில் முதல்வர் ஸ்டாலின் மனைவியுடன் கலந்து கொள்ள, மாலையில் கிறிஸ்தவ முறைப்படி நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டுள்ளார். காதல் திருமணம் என்பதால் இரு வீட்டாரின் குடும்ப மரபுப்படி திருமணம் நடந்துள்ளது. கூட்டணியே இறுதி செய்யப்படாத நிலையில் தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் விருப்ப மனு வாங்க நிர்வாகிகள் ஆர்வம் காட்டாததால் தேமுதிக அலுவலகம் வெறிச்சோடியுள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் மனுக்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் 4வது நாளான நேற்று விருப்ப மனு வாங்க ஒருவர் கூட வரவில்லை என்பதால் பிரேமலதா அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவை மீட்டே தீருவேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கும் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். காரணம் தெளிவற்ற முடிவு, வலிமையான நிலைப்பாட்டில் இல்லாததுதான் எனவும் தெரிவிக்கின்றனர். இதனாலேயே அவரது கூடாரத்தில் இருந்தவர்கள் மாற்றுக் கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் தை முடிய நாட்கள் உள்ளது என்கிறார் ஓபிஎஸ். இறுதியில் உறுதியான முடிவை எடுப்பாரா? பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலகியது தமிழக பாஜகவில் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கமலாலயத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாஜகவின் தமிழக மேலிட பொறுப்பாளர் BL சந்தோஷ் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு குறித்து பேச 36 நாட்களாக காங்கிரஸ் குழு காத்திருக்கும் நிலையில் திமுகவோ இன்னும் குழுவை அமைக்கவில்லை. இதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகள் வேண்டும் என விடாப்பிடியாக இருப்பதுதான் என கூறப்படுகிறது. காங்கிரஸ்க்கு அதிக சீட் கொடுத்தால் கூட்டணியில் பிரச்சனை வந்துவிடும். சீட் எண்ணிக்கையை குறைத்தால் மட்டுமே தொகுதி பங்கீடு குறித்து பேச முடியும் என்பதில் திமுகவும் விடாப்பிடியாக இருக்கிறதாம்.